வணக்கமில்லை. தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று தம்பதியினர் இருவருமே தினம் தினம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிள்ளை செல்வம் நாளுக்கு நாள் வாட்டி வதைத்து வந்த நிலையில் ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் என்றும் முடிவு செய்திருந்தனர். அந்த சமயத்தில்தான் 14 ஆண்டுகளுக்கு முன்பு சாலையோரம் வீசப்பட்டிருந்த பிறந்து 3 நாட்களேயான ஒரு பெண் குழந்தையை கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மீட்டுள்ளனர். குழந்தை இல்லாத நிலையில் கிடைத்த குழந்தையை தங்களது குழந்தையாகவே பாவித்து வளர்த்தும் வந்துள்ளனர். அந்த குழந்தைக்காகவே வாழ்க்கையை வாழவும் முடிவு செய்தனர். ஆனால் கடைசியில் அந்த குழந்தை செய்த காரியம் இருக்கே தற்போது இந்தியாவே மிரண்டு போய் கிடக்கிறது. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ராஜலட்சுமிகர் என்ற பெண்ணுக்கு தற்போது 54 வயது ஆகிறது. திருமணமாகி கணவனுடன் வசித்து வந்த நிலையில் இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. எனவே 13 வருடங்களுக்கு முன்பு தம்பதிகள் இருவருமே புவனேஸ்வர் சென்றபோது அங்கு சாலையோரமாக பிறந்து 3 நாட்களேயான ஒரு பெண் குழந்தை கிடந்திருக்கிறது. அதனை தாங்களே வளர்க்கலாம் என முடிவு செய்து அந்த பெண் குழந்தையை தத்தெடுத்துள்ளனர். அந்த குழந்தைதான் உலகம் என்று இருவருமே செல்லமாக வளர்க்கவும் துவங்கினார்கள். ஆனால் குழந்தையை தத்தெடுத்த அதே வருடத்திலேயே ராஜலட்சுமியின் கணவரோ இறந்துவிட்டார். எனவே அப்பெண் குழந்தையை ராஜலட்சுமி மட்டுமே தனியாக வளர்க்கவும் முடிவு செய்துள்ளார். தன்னுடைய குழந்தையை கேத்ரியா வித்யாலயாவில் படிக்க வேண்டும் என்பதற்காகவே முண்டிக்கு குடிபெயர்ந்து வந்திருக்கிறார். அதன் பிறகு அந்த பகுதியில் ஒரு வாடகைக்கு வீடெடுத்து இருவரும் தங்கி வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் அந்த சிறுமிக்கு கணேஷ்ரத் வயது 21 மற்றும் தினேஷ் சாஹூ வயது 20 என 2 ஆண் நண்பர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. இதில் கணேஷ்ரத் என்பவர் கோவில் பூசாரியாக இருக்கிறார். தனது மகளுக்கு 2 ஆண்களுடன் பழக்கம் இருப்பதை அறிந்த ராஜலட்சுமி அதிர்ச்சியடைந்து தன்னுடைய மகளை கண்டித்தும் இருக்கிறார். அவருக்கு அறிவுரையும் கூறியிருக்கிறார். படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவருக்கு அட்வைஸ் சொல்லியும் இருக்கிறார். ராஜலட்சுமி வழங்கிய இந்த அட்வைஸ் ஆனது சிறுமிக்கு எரிச்சலையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல ராஜலட்சுமியின் சொத்துக்களை அபகரித்து விடலாம் என்று அவருடைய ஆண் நண்பரான பூசாரி கணேசத்தின் எண்ணமாகவே இருந்து வந்திருக்கிறது. எனவே அவர் சிறுமியிடம் ராஜலட்சுமியை கொன்றுவிட்டால் நாம் எப்போதும் போல ஜாலியாக வாழலாம், யாரும் இடையூறாக இருக்க மாட்டார்கள், அது மட்டும் இல்லை உன்னுடைய அம்மாவின் சொத்துக்களும் நமக்கு கிடைத்துவிடும், அதை வைத்து சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் அந்த சிறுமியைக்கு பிரெயின் வாஷ் செய்திருக்கிறார். இதனால் அந்த சிறுமியும் தன்னை தத்தெடுத்து வளர்த்த தாயை கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார். இதனால் தன்னுடைய தாயை கொலை செய்வதற்காக தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்க முடிவு செய்திருக்கிறார். இதற்காக கடந்த 29ஆம் தேதியன்று இரவு தன்னுடைய தாய்க்கு உணவோடு சேர்த்து தூக்க மாத்திரைகளையும் கலந்து கொடுத்திருக்கிறார். அதனை உண்ட ராஜலட்சுமியும் சுயநினைவை இழக்கவே உடனடியாக அந்த சிறுமி தன்னுடைய நண்பர்களுக்கு தகவல் கொடுத்தும் இருக்கிறார். அதன்படி அவர்கள் அங்கு வந்ததுமே 3 பேருமே சேர்ந்து தலையணையை கொண்டு ராஜலட்சுமியின் முகத்தில் வைத்து அழுத்தி மூச்சுமுடையை செய்து கொலையும் செய்திருக்கிறார்கள். பிறகு தன்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் மயங்கி விழுந்துவிட்டார் என கூறி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் உதவியுடன் பதறி அடித்து கொண்டு தன்னுடைய தாயை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றிருக்கிறார். அங்கு ராஜலட்சுமியின் உடலை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே விழுந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். உடனே 13 வயது சிறுமி தன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் ஃபோன் செய்து அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டதாக கூறியிருக்கிறார். ராஜலட்சுமிக்கு ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை இருந்ததால் சிறுமி சொன்னதை அத்தனை பேருமே நம்பிவிட்டார்கள். இந்த கொலையும் திட்டமிட்டபடி நடந்துவிட்டதால் சிறுமியும் அவருடைய 2 ஆண் நண்பர்களும் நிம்மதி பெருமூச்சும் விட்டனர். இதையடுத்து ராஜலட்சுமியின் உடலானது புவனேஸ்வரில் உள்ள அவரது சகோதரி வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி சடங்குகளும் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அந்த சிறுமி மீண்டும் தன் தாயாருடன் வசித்து வந்த பரலகேமுண்டி பகுதிக்கு திரும்பியிருக்கிறார். 2 வாரங்கள் கழித்த நிலையில் சிறுமி தன்னுடைய வீட்டில் விட்டு சென்ற செல்போனை ராஜலட்சுமியின் சகோதரரான சிபா பிரசாத் பார்த்தும் இருக்கிறார். அதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதில் இருந்த இன்ஸ்டாகிராம் சேட்டுகளை பார்த்தபோதுதான் தன்னுடைய சகோதரி வளர்ப்பு மகளாலேயே திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். தன்னுடைய சகோதரியின் வளர்ப்பு மகளுக்கு 2 ஆண் நண்பர்கள் இருப்பதும் அவர்களின் சொல் பேச்சை கேட்டுதான் தன்னுடைய சகோதரிக்கு தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து தலையணையால் அமுக்கி அவர் கொலை செய்திருக்கிறார் என்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனடியாக அந்த செல்போனை எடுத்துக்கொண்டு அவர் உடனடியாக பரலகேமுண்டி பகுதிக்கு வந்திருக்கிறார். இதையடுத்து அவர் உடனடியாக அந்த செல்போனுடன் சென்று பரலகேமுண்டி பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார். தன்னுடைய சகோதரியின் வளர்ப்பு மகள் அவருடைய ஆண் நண்பர் இருவரும் சேர்ந்து தன்னுடைய சகோதரியை திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாகவும் அதற்கு ஆதாரங்கள் இந்த செல்போனில் இருப்பதாகவும் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் சேட் செய்த இந்த சேட்டிங் எல்லாம் இதில் இருப்பதாகவும் அதில் எல்லா விவரங்களும் இதில் இருப்பதாகவும் கூறி அந்த செல்போனை ஒப்படைத்திருக்கிறார்.
அந்த ஆடியோக்களையும் சேட்டுகளையும் பார்த்த போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு போலீசார்கள் வழக்கு பதிவு செய்து திட்டமிட்டு தாயை கொலை செய்த அந்த சிறுமியையும் அவருடைய 2 ஆண் நண்பர்களையும் போலீசார்கள் அதிரடியாக கைதும் செய்தனர். மேலும் போலீசார் அவரை நடத்திய விசாரணையில் அந்த சிறுமி ஏற்கனவே சில நகைகளை தன்னுடைய ஆண் நண்பரான கணேசனிடம் வழங்கியதும் அதனை அவர் 2 லட்சத்திற்கு அடகு வைத்ததும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவரிடமிருந்து 30 கிராம் தங்க நகைகள் மற்றும் 3 செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்தும் இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிற பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.